சொல்லுங்க. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்ப பேசுறோம். அது நான் இல்லைன்னு சொல்லல. சரியா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணியில் எங்களால் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மேடம் இங்க பாருங்க, நான் வந்து அரசியல் பேசல மேம். நீங்க ஒரு இன்னைக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறீங்க, நான் உங்க அரசாங்கம் இருந்த போது இருந்த நிலையை சொல்றேன். ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க ஆட்சி செய்த போது என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த வாங்க முடியலன்னு இவங்க சொல்றாங்க, நீங்களும் வாங்க முடியலன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க வந்தா வாங்கிடுவோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்றீங்க. இததான் சிஎம் சொல்றாரு, டெல்லி தான் ரூல் பண்ணுன்னு சொல்லிட்டு. நாங்க எவ்வளவு வாங்கி இருக்கிறோம், கொரோனா காலத்தில் எப்படி எங்களை ஆட்சியை அமைச்சோம், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வேக்சினேஷன்ல இருந்து நான் சொல்றேன், இதையும் தாண்டி 11 மருத்துவ கல்லூரிகள்ல இருந்து ஒவ்வொன்றும் அதர் வந்து கிடைப்பதற்கு எவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கோம். ரெக்கார்ட் பிரேக். எந்த மாநிலமும் செய்யாத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் பிஜேபியோட சப்போர்ட் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தது. வித்தவுட் தயர் சப்போர்ட் நம்மளால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. டாக்டர் ஜமீலா, உங்ககிட்ட நான் வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தவறான தகவல் சொல்லிட்டு போறதுனால நான் வாதம் பண்ண வேண்டி இருக்கிறது. நீங்க கொரோனா காலத்தில் 1 ரூபாய் கூட நமக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்கவே கிடையாது. அவங்க மொத்த யூனியன் பட்ஜெட்டே கொரோனாவிற்காக வெறும் 36,000 கோடி. 36,000 கோடியையும் எப்படி செலவு செய்தார்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கு நான் கணக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். சரியா? ஸ்டேட்டுக்கு நீங்க ஸ்பெஷலா அவங்க 1 ரூபாய் கூட கொடுக்க கிடையாது. நீங்க ஆனா கொடுத்தாங்கங்கறீங்க. ஏன் இப்படி தவறான தகவலை சொல்றீங்க? நான் 36,000 கோடிக்கு நான் கணக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து ஆர்டிஐ போட்டு நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இல்ல கொரோனாக்கான ஃபண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கொடுக்கலன்றீங்களா? என்ன கொடுத்தாங்க மேடம்? என்ன கொடுத்தாங்கன்னு மேடம்? மாத்திரை மருந்து வர கிளவுஸ் வர ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க சொல்லிட்டாங்க மேடம். என்ன கொடுத்தாங்க? வேக்சின்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஏங்க வேக்சினோட டோட்டல் பட்ஜெட்டே 36,000 crore தாங்க. வேக்சின் எப்படி வந்தது? யாரு ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலையா ஸ்டேட்டுக்கு? அதுக்கு தான் சொல்றேங்க, அதோட பட்ஜெட்டே 36,000 கோடி தான். அது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு பேச வேண்டாம் சார். நீங்க கூடுதலா கொடுத்தாங்களா இல்லையா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக கொரோனா காலகட்டத்தில் மக்களை கையாண்டதுன்னு சொல்லி அதற்கு மிகப்பெரிய பாராட்ட வந்து பிரதம மந்திரி கொடுத்தாரு. அது வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்லயே அவர் பேசினது பதிவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு.